ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிச்சு இப்போ ரீசெண்டா டாக்ஸிக் அப்படின்னு ஒரு படம் வந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரைலர் டீசர் மாதிரியே. அது என்னது, அது கேவலமா குப்பை மாதிரி இருக்குது. அது வந்து பார்க்கவே முடியல. அது என்ன நல்லா இது ஒன்லி பில்டப்னு ஒண்ணு வச்சுக்கிறான். அதுல 2 அசிங்கமான சீன் வேற போட்டுக்கிறானுங்க. அதை பார்த்துட்டு வெறுத்துட்டேன் நான். யாஷே அப்படியே வெறுத்துட்டேன். கேஜிஎஃப்ல ஏதோ செட் ஆயிடுச்சுப்பா. கேஜிஎஃப் வந்து எப்படி செட் ஆச்சுன்னா, அந்த அம்மா சென்டிமெண்ட் போட்டதுனால செட் ஆயிடுச்சு அது. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க காட்டின மாசு கெத்து எல்லாமே வந்து ஏற்புடையதா இருந்தது. இது வந்து சுத்தமா வந்து ஏற்கவே முடியல. இது வந்து எதுக்கு நீங்க அந்த சீன் வச்சீங்கன்ற மாதிரி தெரியல. ரொம்ப கேவலமா இருக்குது. ஒரு நியாயமே இல்ல. சிரிப்பு வருது. அது சிரிப்பு வர்றதுக்கு, அதாவது சிரிப்பாச்சு ஒரு அர்த்தமுள்ள சிரிப்பா இருக்கணும். இது என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொக்கையான சிரிப்பா இருக்குது. அந்த மாதிரி இது அந்த டாக்ஸிக் படத்தோட டீசரு. அதெல்லாம் வந்து எதுக்கு எடுக்கிறானு அந்த படத்தெல்லாம் செம்ம காண்டுதான் எனக்கு. அவள்தான் யாஷியை முடிச்சு விட்டுருவாங்க அடுத்தது. ஏதோ கேஜிஎஃப் ஒரு நல்ல படம் கொடுத்துருந்தாப்புல பார்ட் 1 பார்ட் 2. இப்ப அவனையும் முடிச்சு விடுற அளவுக்கு அந்த டாக்ஸிக் படம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எவனா டைரக்ட் பண்ணுது? அந்த டேரக்டர் எல்லாம் போய் ஓடுறா அப்படியாங்கண்ணா. இங்கெல்லாம் வந்து என்னடா பண்ண போறீங்க? எல்லாம் செம்ம காண்டா இருக்குது பார்த்தாலே. என் போய் பாருங்கண்ணா எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு. ஏன்னா ஒரு மீனிங்கா இருக்குது. அது ஒண்ணுமே புரியும் இல்ல, ஒண்ணுமே அளவும் இல்லை. இது பாக்கிறதுக்கே சிரிப்பா இருக்குது. கிரிஞ்சின்னுவாங்கல்ல, அந்த ஒரு கிரிஞ்சின் உச்சமா இருக்குது. அது கேஜிஎஃப் ஓடுனது காரணமே வந்து அது வந்து ஓரளவுக்கு ஏற்புடையதா இருந்தது. ஓகேங்களா? அது கூட அந்த அம்மா சென்டிமெண்ட்னால, இல்லைன்னா அதுவும் வந்து அடி வாங்கியிருக்கும் பில்டப்ன்ற பட்சத்துல. அது அம்மா சென்டிமெண்ட் பூத்தி அதை வந்து எப்படியோ இன்ட்ரெஸ்டா எடுத்துன்னு போயிட்டாரு. அந்த பிரசாந்த் நீல் டேரக்டர் அந்த திங்கிங் லெவலே அவருக்கு வேற மாதிரி இருந்தது. பட் இதுல வந்து சுத்தமா வந்து குப்பை மாதிரி இருக்குது அது பாக்கிறதுக்கே. இதுக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க, அவ்வளவு எதுக்கு வெயிட் டைம் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. அதனாலதான் வந்து மனசு ஒரு உறுத்தினே இருக்குது. அதனாலதான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ யாஷ் அவர்களே, நீங்க வந்து 2 படம் நடிச்சுட்டு அப்படியே நீங்க பில்டப் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. கேஜிஎஃப் நல்லா இருந்து, கதை நல்லா இருந்ததுனால நீங்க சூட் ஆயிட்டீங்க அதுக்கு. ஓகேங்களா? ஒன்னே வந்து நீங்க வந்து இனிமே நான் பில்டப்பா தான் மாசாதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம எல்லாம் பண்றது வேஸ்ட். கொஞ்சமா திருந்துங்க அப்படின்னு தான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா?